அப்படின்னு ஒரு பெரிய இயக்குனர் சொல்வார். இதே மாதிரி இயக்குனர்கள் டிஆர் சுந்தரம் சவுக்கில் கட்டி வச்சு அடி பின்னி எடுப்பாராம், மாடர்ன் தேட்டர்ஸினுடைய அதிபர் டைரக்டர். அதே போல பின்னாடி புதுமை இயக்குனர் அப்படின்னு சொன்னா ஸ்ரீதரன் சொல்லுவாங்க, அதே போல பாலச்சந்திரன் சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்த பிறகுதான் இந்த இயக்குனருங்கிறவர் யாருங்கிற விஷயமே எங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அப்படியான கதாநாயகர்கள் கையில் இருந்த அந்த சினிமா உலகத்தை இயக்குனராகி நீங்க எப்படி உங்களுடைய கைவசப்படுத்துறீங்க, அதை முதல்ல எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மீண்டும் இயக்குனர் காலமாக நீங்க மாற்றினது எப்படி? ஒளிமுறை இல்லாம தெளிவா வெட்ட வெளிச்சமா பதில் சொல்லணும்னா, ஒரு பாமரத்தனமாக எந்த உணர்ச்சிகளை மட்டுமே சுமந்து அறிவிக்கும் வரல. இது என்ன காரணம்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ பட்டுவாட கல்யாணம் ஒரு பாட்டு எழுதிட்டார் அந்த காலத்தில். பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போகிறேன்டா, அங்கே படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, படிச்சுட்டு வாரேன்னு சொல்லி எழுதினார். அந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டேன். பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்னா பள்ளிக்கூடத்தை நான் ஒழுங்காக போகணும். போய் எங்கேயாவது கரடு இந்த மாதிரி இடங்கள் போய் ஒழிச்சுங்க, வாத்தியார் தேடணும். அங்கே போய் நான் பார்த்தேன். அங்கே படித்த இந்த வயக்காடுகளில் காடு மேடில் அவங்க சொல்கிற கதைகள், மக்களுடைய உணர்வு, சின்ன சின்ன சண்டைகள், இதுகளை நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ கொஞ்சம் படிப்பு உண்டு. படிப்புன்னா பள்ளிக்கூட படிப்பு இல்லை, புத்திர வாசிப்புகள் உண்டு. ஏன்னா கல்வியை படித்தேன், ஜெயானந்தன் படிக்கிறது, இப்படி அந்த அறிவு கொஞ்சம் இருந்து அலைகிறோம். இந்த கிராமம் காணும் ஒரு மொட்டை முதல் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது மொட்டை முதல் அந்த சின்ன பசங்க விளையாடுறது, இதுதான் வாழ்க்கை. சரி, பிள்ளைய பார்த்து ஊருக்கு போனால் காமி தங்க கொடுக்கணும்னு சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, ஒவ்வொன்றும் உப்பாரி வைப்பா. இது ஒரு வாழ்க்கை முறை இங்கே இருக்கு. இதை மாதிரி சினிமாவே இல்லை. பஞ்சாயத்து பண்றது இப்படி இருக்கு. முக்கியமா பகுதி என்னன்னா நடிகனாலும் ஒரு பெரிய ஆசை. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போகாத காரணத்துல அடி வாங்கி நான் பெரிய ஆளு. அடிக்கடி பெரிய ஆளா இருக்கீங்க. 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது நரிக்கு ஒரு சரி, அந்த டீச்சர் என்ன ஞாபகம், இதுக்கு நிறைய ஒரு கூட என்ன கையில் கொடுத்து பொம்பளை பிள்ளை வேசத்தை மூஞ்சிக்கு நல்லா கவனிக்க இங்கே விளையாட்டுமா ஆடிட்டேன். 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் எல்லாம் இருந்தாங்க. மாடு வேடை போட்டு நான் அதுல போட்டு எனக்கு பாவாடை சட்டை போட்டு நல்லா அதுல போய் இதே பெரிய மூக்கு சின்ன கண்ணு கண்ணங்கரை துணுன்னு போய் பொம்பளை வேஷம் போட்டு ஒரு பரிசு வாங்க, ஒரு சோப்பு டப்பா கொடுத்தாங்க. பொம்பளை பிள்ளைக்கு அதான பயன்படும். இதுக்கப்புறமேல் 9th ஸ்டாண்டர்ட் அப்பதான் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகாம ஏமாட்டு இந்த கரண்ட்டுக்கு போறது, பொண்ணொண்டு பிடிக்கிறது, இந்த அச்சம்பளம் சாப்பிடுறது, அந்த ஸ்கூல் முடிஞ்சான வெளியே கரெக்டா வீட்டுக்கு போறப்ப பள்ளிக்கூடத்து பிள்ளையோட வந்துருவாரு. தொலைச்சு வச்சுட்டே இருப்பேன், இப்படி மறைஞ்சு பார்த்துட்டே இருப்பேன். எல்லா பேரும் அந்த ரோடு வரதான் நான் அவங்களோட மிக்ஸ் ஆகி பள்ளிக்கூடத்துக்கு போவேன். 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது படிப்பு வந்து வாத்தியாருக்குன்னா ஒரு கலக்கம். இப்போ நீங்களாம் இல்லை, நீங்களாம் அனுமானம் வாத்தியாரு. அன்னைக்கெல்லாம் பிறகு இல்லாம ஒரு வாத்தியார் பார்க்க முடியாது. இன்னைக்கு வாத்தியார் பையனை உத்து பார்த்தாருன்னா கொலை முயற்சின்னு போன் பண்ணிடுறாங்க. அடிக்க கூட வேணாம், லேசா பார்த்தாருன்னா போதும், உடனே அவருக்கு போச்சு. இப்பவே எப்படின்னா நான் இருந்த காலம் எப்படி இருக்கும் பாருங்க. வாத்தியாரை பார்த்தோன்னே எவனை பார்த்த மாதிரியே இருக்கு. சரி, எவனை பார்த்த மாதிரி இருக்குமா? அப்ப தமிழாசிரியர் பாடம் வந்தேன். இன்னைக்கு நான் உண்மையிலேயே உங்களை எல்லாம் ரொம்ப பெருமையாக உங்க வாயாலெல்லாம் வாழ்த்து பண்ணணும்னு மாணவர்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ் ஆசான்கள் அவன் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்ன பழிக்கும். இது என்ன கொடுத்தோம். ஏன் தமிழாசிரியர் லாஸ்ட் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து ஒழிஞ்சுக்கிட்டேன். ஒளிகிறவங்க தான் கண்டுபிடிப்பாரு. கரெக்டா எந்த கை காலம் இன்னைக்கு நம்மள ஏதோ என்ன கேள்வி கேட்பாரு என்னன்னு தெரியாது. ஒழுங்கா அப்படி ஒன்னு அப்ப துணை பாடம்னு ஒண்ணு உண்டு. அது வந்து சொல்லுவோம். அது எங்க காலத்துல படிக்கணும்னு நான் இருந்துச்சு. அப்பதான் பராசக்தி மனோகரெல்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்ப இதா இருந்தது. வசனத்துல போட்டு போட்டு போட்ட படங்கள். ஆமா, நான் ரோட்லயே நீதிமன்றம் விஜித்திரம் இருந்து போல இப்படியே ஆரம்பிச்சிருவேன். படிக்க சொல்லணும் சும்மா இல்லை. பண்டைய காலத்திலே வல்லவர் காலத்திலே இந்த சிற்பங்களை எல்லாம் படிக்க சொன்னா நல்ல டெஸ்ட் எடுத்து அடிச்சேன்.
சார் நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேங்கிறேன் அப்படின்னு போயிட்டு மத்தியானம் வந்தவர் ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்கிறாரு. படித்தேன். எதுக்கு சொல்றாருன்னு தெரியல. ஒரு 4 பையங்களை செலக்ட் பண்ணாரு. நீ இந்த நாடகத்தை நடிக்கிற உங்க குரல் எனக்கு ஒன்றும் புரியல. சரி கொஞ்சம் மரியாதை கொடுத்தாரு. நான் சாயங்காலம் போய் வீட்டில் உட்காந்து தான் படிக்கிறேன். நாடகம்ங்கிறாங்களே என்ன, மறுபடியும் காலையில் வந்து அப்படின்னு என்னையும் தெரியாம ஒரு அமைப்பு அமைச்சு அது பண்ணோம். 7 நாடகம் அந்த வருஷம். கணித பேராசிரியர் ஒரு நாடகம் போறாரு, இன்னொரு நிறைய ஒரு 7 நாடகம். அந்த 7 நாடகங்கள்லேயே ராமலிங்கம் பிள்ளை இவர்கள் எழுதிய நாடகம் சிறந்த நாடகம், சிறந்த டைரக்ஷன், சிறந்த நடிப்புன்னு சொல்லி 6 பரிசுகள் கொடுத்தாங்க. பாத்தீங்களா, தமிழ்ல திரையுலகத்துக்கு 7 தேசிய விருதுகளை வாங்கி கொடுத்த அவரு அன்னைக்கே 6 விருதுகளை வாங்கியிருக்கிறாரு அந்த பள்ளிக்கூடத்துல. அப்ப வள்ளல் வெள்ளைசாமி நான் பெரிய கல்வி சரி அவர்தான் வந்து சரி ஒரு 5 ரூபா நோட்டை பரிசு கொடுத்தாரு. 5 ரூபா அப்ப எல்லாம் பச்சைத்தாள். இந்த 5 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். ஏன்னா அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்குங்க, 5 ரூபா நோட்டை கொஞ்சம் இல்ல மாத்தி மிச்சம் இல்ல காசு மிச்சம் இல்லைன்னு 5 ரூபாயை மாத்தியே மிச்சம் இல்லாம போச்சுன்னு ஒரு பொண்ணு கவலைப்படுறாங்க காலத்துல. அவ்வளவு பெரிய நோட்டு அது. அன்னைக்கு முளை வச்சிருந்தது. அதுல அந்த நாடக டைம்ல எல்லாம் அதெல்லாம் சொல்லிடுவோம். அப்ப காதல் வயப்பட்ட வயசு உங்களுக்கு. அதனாலதான் அவருடைய படங்கள்ல அந்த காதல் காட்சி இன்னைக்கு நம்ம கல்ல நிக்க முடியாது. எல்லாம் பெண்கள் பள்ளியோட தனியா பிரிச்சுட்டாங்க. இப்ப லேடிஸ் பூரா அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வருவாங்க கேர்ள்ஸ். அது ஒரு எங்களுக்கு பிரகாகிதமான விஷயம். ஏன்னா அது வரைக்கும் வெறும் பசங்களுக்கு தனி பள்ளி கூட உண்டு. இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து உட்காந்துருக்கு, அதில் நமக்கு வேண்டியவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில் அந்த நாடகத்தோட உற்சாகத்தில் போய் அப்படி நம்மளை மறந்து அப்பதான் காதலுக்கு இவ்வளவு பலம். அதான் அந்த கதாநாயகி அப்படியே க்ளோஸ் அப்ல கொண்டு போய் ஒரு கண்ணு பத்திரம் கட்டு வைக்க பாருங்க, புதிய வார்த்தைகள் ரத்திய அதெல்லாம் நீங்க பார்த்து வச்சு வச்சிருந்தா அந்த மாதிரி பண்ணி அதுல பெரிய விருது வாங்கினேன். அந்த 5 ரூபாய் வாங்கி கொண்டு போய் இன்னும் நல்ல நினைவுக்கு ராஜராஜ சோழன் நாடகம் 1.5 ரூபாய் டிக்கெட் அதை பார்க்குறேன். ஒரு ரூபாய் கொண்டு போய் அங்கே நேஷனல் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கும், அதில் 1 ரூபாய் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் 2 ரூபாய் கொண்டு வீட்டில் கொடுத்தேன். சண்டை வந்துச்சு, மிச்சத்தை காசெல்லாம் எங்கடா 5 ரூபாயில 3 ரூபாய் செலவழிச்சு 2 ரூபாய் கொண்டு வர்றேன். அன்னைக்கு வாத்தியார் சொன்னார், மிகப்பெரிய இயக்குனர் தமிழாசிரியர் சொன்னார். அதான் படிங்க என்ன சொன்ன மாதிரி மந்திரம்னா என்னன்னா, கோபமா சொன்னாலும் சந்தோஷமா சொன்னாலும் எந்த வார்த்தை பழிக்குதோ அதுதான் மந்திரம் பாங்க. அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வப்பயனை தந்தே நிற்பது மந்திரம் அப்படின்னு 3000 வருஷத்துக்கு முதல்ல நம்ம தொல்காப்பியத்தில் இருக்கு. சும்மா இடையில சொல்லுவேன் நான் தேனும்பாலும் கலந்த மாதிரியுமே அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா புரியும், ரொம்ப எளிமையா சொன்னா தெரியும். நானும் உங்களை மாதிரி வெயிட்டிட்டு வந்திருந்தேன், புலமையோட போலியா வந்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு நான் பரம ரசிகங்க. முதல்ல நான் என்ன சொல்லிக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா, எப்படி எங்களை 2 பேரும் தேர்ந்தெடுத்தான்னு தெரியல. என்ன அப்படின்னா, ஐயா அலிநகரம்னா நான் கண்டம்னூர், அதாவது அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஊர் தான் எங்க அப்பா பிறந்த ஊர். ஐயா அவங்க வந்து அங்க ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. அதனால ஒரு ஊருக்காரவங்க தானே வந்து இங்க பேசிக் போட்டுமே அப்படின்னு எங்களை நீங்க கூப்பிட்டுருக்கீங்கன்னு தெரியுது. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் புத்தகம் படித்து வளர்ந்த மாதிரி சினிமா பார்த்து வளர்ந்தவன் நான். அந்த சினிமாவில் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து தந்த ஒரு பெருமை யாருக்கு உண்டுன்னு கேட்டால் ஐயா அவர்களுக்கு உண்டு. என்னுடைய கேள்வி இப்படி ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது முதல்ல தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் இந்த டைரக்டர்கள் கை தான் சினிமாவில் இருந்தது. முதல்ல இயக்குநர்கள் கையில் எல்லிசார் டங்கன்னு ஒருத்தர் அமெரிக்காவிலிருந்து வந்து இருந்தார்னு சொல்லுவாங்க. இந்த மீரா படம்லாம் வந்து எடுத்தார். அப்புறம் ராஜா சாண்டோ அப்படின்னு ஒரு பெரிய இயக்குனர் சொல்லுவாங்க. இதே மாதிரி இயக்குனர்கள் டிஆர் சுந்தரம் சவுக்கில் கட்டி வச்சு அடி பின்னி எடுப்பாராம், மாடர்ன் ஆர்ட்ஸினுடைய அதிபர் டைரக்டர். அதே போல பின்னாடி புதுமை இயக்குனர் அப்படின்னு சொன்னா ஸ்ரீதரன் சொல்லுவாங்க. அதே போல பாலசந்திரன் சொல்லுவாங்க. ஆனால் நீங்க வந்த பிறகுதான் இந்த இயக்குனர் இருக்கிறவர் யாருக்கிற விஷயமே எங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அப்படியான கதாநாயகர்கள் கையில் இருந்த அந்த சினிமா உலகத்தை
இயக்குனராகி நீங்க எப்படி உங்களுடைய கைவசப்படுத்துறீங்க? அதை முதல்ல எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மீண்டும் இயக்குனர் காலமாக நீங்க மாற்றினது எப்படி? ஒளிமறை இல்லாம தெளிவா வெட்ட வெளிச்சமா பதில் சொல்லணும்னா, ஒரு பாமரத்தனமாக எந்த உணர்ச்சிகளை மட்டுமே சுமந்து அறிவியல் சொல்லுவாங்க. இது என்ன காரணம்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ பட்டுவாட கல்யாணத்துக்கும் ஒரு பாட்டு எழுதிட்டார் அந்த காலத்துல. பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போறேன்டா, அங்கே படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, படிச்சுட்டு வாரேன்னு சொல்லி எழுதினார். அந்த ஒன்றை மட்டும் எழுதிட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டேன். பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்னா பள்ளிக்கூடத்தை நான் ஒழுங்காக போகணும். போய் எங்கேயாவது கரடு இந்த மாதிரி இடங்கள் ஒழிச்சுக்கிட்டேன். வாத்தியார் தேடுவாங்க, அங்கே போய் நான் பார்த்தேன். அங்கே படித்தோம். இந்த வயக்காடுகளில் காடு மேடில் அவங்க சொல்கிற கதைகள், மக்களுடைய உணர்வு, சின்ன சின்ன சண்டைகள், இதுகளை நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ கொஞ்சம் படிப்பு உண்டு. படிப்புன்னா பள்ளிக்கூட படிப்பு இல்லை, புத்தக வாசிப்புகள் உண்டு. ஏன்னா கல்வியை படித்தேன், ஜெயானந்தன் படிக்கிறது, இப்படி அந்த அறிவு கொஞ்சம் இருந்தது. இதை மீறி படம் பார்க்கும் பொழுது எனக்கு கிராமங்கள் சரியாகவே தெரியல. என்னன்னா நம்பியார் பொண்ணையார் மாதிரி உட்கார்ந்துருப்பாரு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதுசாக வேஸ்டி கட்டி அப்படி வருவாங்க. நம்ம பாவம் கிழிஞ்ச சட்டையை ஒரு வாட்டர் ட்ரௌசர் தான் அலையிறோம். இந்த கிராமம் காலம் ஒரு மொட்டை முதல் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது மொட்டை முதல்ல அந்த சின்ன பசங்க விளையாடுறது, இதுதானே வாழ்க்கை. சரி, பிள்ளைய பார்த்தா ஊருக்கு போனால் காமெடி தங்க கொடுக்கணும்னு சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துடுவான், ஒவ்வொன்றும் ஒப்பாரி வைப்பான். இது ஒரு வாழ்க்கை முறை இங்கே இருக்கு. இதை மாதிரி சினிமாவே இல்லை. பஞ்சாயத்து பண்றது இப்படி இருக்கு. முக்கியமா என்னன்னா நடிகனாலும் ஒரு பெரிய ஆசை. ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போகாத காரணத்துல அடி வாங்கி நான் பெரிய ஆளாங்க. அடிக்கடி பெரிய ஆளா இருக்கீங்க. 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது நரிக்குறத்து சரி, அந்த டீச்சர் என்ன ஞாபகம் இதுக்குலாமே ஒரு கூட என்ன கையில் கொடுத்து பொம்பளை பிள்ளை வேசத்தை மூஞ்சிக்கு நல்லா கவனிக்கு. இங்கே விளையாட்டுத்தனமா ஆடிட்டேன். 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் எல்லாம் இருந்தாங்க, மாறு வேடை போட்டுன்னா அதில் போட்டு எனக்கு பாவாடை சட்டை போட்டு நல்லா அதில் போய் இதேவே இவ்வளோ பெரிய மூக்கு, சின்ன கண்ணு, கண்ணங்கரே தும்முன்னு போய் பொம்பளை வேஷம் போட்டு ஒரு பிரைஸ் வாங்க, ஒரு சோப் டப்பா கொடுத்தாங்க. பொம்பளை பிள்ளைக்கு ஏதாவது பயப்படும். இதுக்கப்புறம் மேல் 9th ஸ்டாண்டர்ட் அப்பதான் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகாம ஏமாண்டு இந்த கரண்டுக்கு போறது, பொண்ணு பிடிக்கிறது, இந்த அச்சம்பளம் சாப்பிடுறது, அந்த ஸ்கூல் முடிஞ்சோன்னா வெளியே கரெக்டா வீட்டுக்கு போறப்ப பள்ளிக்கூடத்து பிள்ளையோட வந்துருவாரு. புதுசாக தொலைச்சி வச்சுட்டே இருப்பேன், இப்படி மறந்து பார்த்துட்டே இருப்பேன். எல்லா பையிலும் அந்த ரோட்டுக்கு வரணும், நான் அவங்க ரோடு மிக்ஸ் ஆகி பள்ளிக்கூடத்துக்கு போனேன். 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது படிப்பு அந்த வாத்தியார் ஒரு கலக்கம். இப்போ நீங்களாம் அன்பான வாத்தியாரு, அன்னைக்கெல்லாம் பிறப்பு இல்லாம ஒரு வாத்தியார் பார்க்க முடியாது. இன்னைக்கு வாத்தியார் பையனை உத்து பார்த்தாருன்னா கொலை முயற்சின்னு போன் பண்ணிடுறாங்க. அடிக்க கூட வேணாம், லேச பார்த்தாருன்னா போதும், உடனே அவருக்கு போச்சு. இப்பவே எப்படி நான் எந்த காலம் எப்படி இருக்கேன் பாருங்க. வாத்தியாரை பார்த்தோன்னா எவனை பார்த்த மாதிரியே இருக்கு. சரி, எவனை பார்த்த மாதிரி இருக்குமா? அப்போ கமலாசி பாடம் நடந்து வந்தார். இன்னைக்கு நான் உண்மையிலே உங்களை எல்லாம் ரொம்ப பெருமையாக உங்கள் வாயாலெல்லாம் வாழ்த்து பண்ணணும்னு மாணவர் நான் சொல்லுவேன். நான் தமிழ் ஆசான்கள் அவன் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்ன பழிக்கும். இது என்ன கொடுத்தோம். என் தமிழாசிரியர் லாஸ்ட் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து ஒழிஞ்சுக்கிட்டேன். ஒளிகிறவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. டே எந்திரது தப்பு கைகாலம் இன்னைக்கு நம்மளை ஏதோ பண்ணோம். என்ன கேள்வி கேட்பாரு என்ன தெரியாது, ஒழுங்கா அப்படி ஒன்னு. அப்ப துணை பாடம்னு ஒண்ணு உண்டு, அது வந்து சொல்லுவோம். அது எங்க காலத்துல பண்ணிருந்தோம். நான் இருந்துச்சு அப்பதான் பராசக்தி மனோகர் எல்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்ப இதா வசனத்துல போட்டு படப்படங்கள். ஆமா, நான் ரோட்லயே நீதிமன்றம் விஜித்திரம் இருந்து போல இப்படியே ஆரம்பிச்சிருவேன். படிக்க சொல்லணும் சும்மா இல்லை. பண்டைய காலத்திலே வல்லவர் காலத்திலே இந்த சிற்பங்கள் எல்லாம் படிக்க நல்ல டெஸ்ட் அடிச்சேன். இதுதான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேன். போயிட்டு மத்தியானம் வந்தவர் புஸ்தகத்தை கொடுத்து படியலான்னாரு. படித்தேன். எதுக்கு சொல்றாருன்னு தெரியல. ஒரு 4 பையங்களை செலக்ட் பண்ணாரு.
நீ இந்த நாடகத்தை நடிக்க. உங்க குரல் எனக்கு ஒன்றும் புரியல. சரி கொஞ்சம் மரியாதை கொடுத்தாரு. நான் சாயங்காலம் போய் வீட்டில் உட்காந்து இதெல்லாம் படிக்கிறேன். நாடகங்கிறாங்களே என்ன, மறுபடியும் காலையில் வந்து அப்படின்னு என்னையும் அறியாம ஒரு அமைப்பு அமைச்சு அது பண்ணோம். 7 நாடகம் அந்த வருஷம். கணித பேராசிரியர் ஒரு நாடகம் போறாரு, இன்னொரு நிறைய ஒரு 7 நாடகம். அந்த 7 நாடகங்களே ராமலிங்கம் பிள்ளை இவர்கள் எழுதிய நாடகம் சிறந்த நாடகம், சிறந்த டைரக்ஷன், சிறந்த நடிப்புன்னு சொல்லி 6 பரிசுகள் கொடுத்தாங்க. பாத்தீங்களா, தமிழ்ல திரையுலகத்துக்கு 7 தேசிய விருதுகளை வாங்கி கொடுத்த அவரு அன்னைக்கே 6 விருதுகளை வாங்கியிருக்கிறாரு அந்த பள்ளிக்கூடத்துல. அப்ப வல்லல் வெள்ளைசாமி நாடார் பெரிய கல்வி தந்தை. சரி, அவர் தான் வந்து 5 ரூபா அப்ப எல்லாம் பச்சைத்தாள். இந்த 5 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட். ஏன்னா அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்குங்க, 5 ரூபா நோட்டை கொஞ்சம் பிள்ளை மாத்தி மிச்சம் இல்லை, காசு மிச்சம் இல்லைன்னு 5 ரூபாயை மாத்தியே மிச்சம் இல்லாம போச்சுன்னு ஒரு பொண்ணு கவலைப்படுறாரு காலத்துல. அவ்வளவு பெரிய நோட்டு அது. அன்னைக்கு முளைவிட்டு இருந்தது. அதுலேயே அந்த நாடகத்து டைம்லாம் அதெல்லாம் சொல்லிடுவோம். அப்போ காதல் வாய்ப்பட்ட வயசு உங்களுக்கு. அதனாலதான் அவருடைய படங்கள்லாம் அந்த காதல் காட்சி இன்னைக்கு நம்ம கல்ல நிற்க முடியாது. அதெல்லாம் பெண்கள் பிள்ளைகள் தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்போ லேடிஸ் பூரா அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வருவாங்க கேர்ள்ஸ். அது ஒரு எங்களுக்கு பிரகாகிதமான விஷயம். ஏன்னா அது வரைக்கும் வெறும் பசங்களுக்கு தனி பள்ளி கூட அவங்க இந்த பிள்ளைகள்லாம் வந்து உட்காந்துருக்கு, அதில் நமக்கு வேண்டியவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில் அந்த நாடகத்தில் உற்சாகத்துக்கு போய் அப்படின்னு நம்ம மறந்து அப்பதான் காதலுக்கு இவ்வளவு பலம் இருக்கும். அதான் அந்த கதாநாயகி அப்படியே க்ளோஸ் அப்ல கொண்டு போய் ஒரு கண்ணு பத்திரம் காட்டு வைக்க பாருங்க, புதிய வார்த்தைகள் ரத்திய, அதெல்லாம் நீங்க பார்த்து வச்ச விஷயம் தான். அந்த மாதிரி பண்ணி அதுல பெரிய விருது வாங்க அந்த 5 ரூபாய் வாங்கி கூப்பிட்டு போய் இன்னும் நல்லா நினைவுக்கு ராஜராஜ சோழன் நாடகம் 1.5 ரூபாய் டிக்கெட். அதை பார்க்குறேன். ஒரு 1 ரூபாய் கொண்டு போய் அங்கே நேஷனல் ஸ்டுடியோன்னு வந்துருக்கு. அதில் 1 ரூபாய் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் 2 ரூபாய் கொண்டு வீட்டில் கொடுத்தேன். நல்லா வந்துச்சு. மிச்சத்த காசெல்லாம் எங்கடா 5 ரூபாயில 3 ரூபாய் செலவழிச்சு 2 ரூபாய் கொண்டு வர்றேன். அன்னைக்கு வாத்தியார் சொன்னார், மிகப்பெரிய இயக்குனர் மந்திரம்னா என்னன்னா, கோபமா சொன்னாலும் சந்தோஷமா சொன்னாலும் எந்த வார்த்தை பழிக்குதோ அதுதான் மந்திரம் பாங்க. அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வப்பயனை தந்தே நிற்பது மந்திரம் அப்படின்னு 3000 வருஷத்துக்கு முதல்ல நம்ம தொல்காப்பியத்தில் இருக்கு. சும்மா இடையில சொல்லுவேன் நான் இருக்காங்க. அது மாதிரி இப்படி வந்துட்டாங்க. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னாங்க, அதாவது எல்லா இயக்குனர் நீங்க நடிகராக இருந்தால் வரணும்னு வந்திருப்பீங்க. எல்லா இயக்குநர்களுக்குமே இந்த சினிமாவில் வர்றதுல ரொம்ப ஒரு விருப்பம் இருக்கும். அதில் இந்த மர்ம படங்களை எடுக்கிற ஹிட்ச்காக் சொல்றப்ப படத்துல ஒரு சீன்லையாவது என்னையாவது வரணும் வரான். அதில் அவர் படத்துல ஒரு படத்துக்கு அந்த படம் எனக்கு பேர் மறந்து போச்சு, பேட்ஸ் படமா என்னன்னு தெரியல. அதில் உங்களுக்கு சீனே இல்லைன்ட்டாங்களாம். அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, இந்த தேவசந்திரி கரையில் நிறைய படம் போகுது இல்லையா, அதில் நானும் மறந்து போறேன், நீ மோத காட்டுங்க அப்படின்னாராம். அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். அப்படியான ஒரு எண்ணம் உண்டு. அது மாதிரி உங்களை நாங்கள் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துக்கிட்டே இருப்பீங்க. அதாவது இந்த புதிய வார்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கார மாதிரி இப்படி தோளில் இது போட்டுக்கிட்டு இதயம் போகுதேன்னு ஒரு பாட்டு கேட்டுருப்பீங்க. அந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு தோளில் இது போட்டு அவர் நடந்து போவார். அதே மாதிரி டிக் 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 படத்தில் அவர் கமலஹாசன் சார் வர்றபோது பேப்பர் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வருவார். சின்ன 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 சீனில் வந்துக்கிட்டே இருந்தவர் திடீர்னு கல்லுக்குள்ள இடத்துல வந்தீங்க நீங்கள். அது பிறகு ஒரு 6-7 படம் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா, இப்போ சமீபத்தில் வந்து பிரமாதமாக ஓடின படத்தில் பாண்டிய நாடுன்னு ஒரு படம், விஷால் படம், ஹீரோ நடிச்ச படம். அந்த படம் யாருக்காக நான்லாம் பல தடவை பார்த்தேன்னா, உண்மையை சொல்கிறேன், ஐயா பாரதிராஜா அவர்களுக்காக தான் நான் பார்த்தேன். நீங்கள் அந்த படத்தை பாருங்க. வயோதிக தந்தை தன்னுடைய மகனை காப்பாற்ற ஒரு நடுத்தர வயது தந்தை, ஒன்றும் அட்வென்ச்சர்லாம் பண்ண முடியாத தந்தை எப்படி பாடுபடுவாருங்கிறத, அதுவும் இந்த சிங்க குரலை அடக்கிட்டு அந்த சோக குரலில் பேசினா இருப்பாங்க. அது அபாரம். எனக்கு கேள்வி இருந்தாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ரோலுக்குள்ள வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு? ஊரை விட்டு கிளம்பும்போது பெரிய நடிகனாயிருவேன் அப்படிங்கிற ஒரு கனவை சுமந்துகிட்டே வந்தேன். வாத்தியார் வந்து தப்பா சொல்லிட்டார் டைரக்ஷன். என்ன கிடையாது,
நடிச்சு என்ன சிவாஜியா நம்மளாம் அதான் போட்டி, அதான் அந்த ஒரே போட்டி தான். அதை வச்சு சொல்லி அடிவாகிது. இந்த உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மார்க் பார்க்குற பையன்லாம் எனக்கு பொண்ணுக்குள்ள போல இருக்கும். ஏன்னா அவனை கூட்டு வந்து வச்சு என்னை அடிப்பாங்க வீட்டில். பார் நீ உயிரோடு இருக்கிய அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பையன் இப்போ பெட்டிக்கடை வச்சிருக்காரு எனக்கு தெரியும். அதனால ஒண்ணு அப்படி ரயில் ஏறி வந்து இது லாரி ஏறி வந்து ஒரு 300 ரூபா, சரிங்க, கையில ஒரு 4-5 பேண்ட் ஷர்ட், 6 சிகரெட் பாக்கெட்டு, நல்லா எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. போய் வாமாலே ரீச் விடாங்க. அதுல என் வீரில் யாரும் இல்லை. பெரிய நடிகன் வந்து பார்த்தா கோட்டப்பாக்கத்தில் அப்படிலாம் பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது. அந்த ரயில்வே கேட்டு, ரயில்வே கேட்டு, அந்த கேட்டு கிட்ட தான் அவங்க எல்லாம் நிற்பாங்க. ஆமா, அந்த வண்டி நிற்க SSR விஜயகுமார் அந்த சிவாஜி பேப்பர் வச்சு மறைச்சுக்குவார் மூஞ்சி. நம்ம அங்க நின்று வேடிக்கை பார்க்குறது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னன்னா மூஞ்சி நம்ம மூஞ்சி சரியா பார்க்காம வந்துட்டோம். அது என்ன சிவாஜியே கேட்டார், பெரிய ஆர்டிஸ்ட் தான் நீ, வெரி கிரேட், எல்லார்ட்டையும் கை கட்டினதில்ல, உங்ககிட்ட கை கட்டிருக்கேன், ஏட்டா வெரி கிரேட், நீ பண்றத பாதி பண்ணா கூட சரியா இருக்குறாவா அப்படின்னு. அவன் பண்றதுல கொஞ்சம் பண்ணாலே பாருங்க. அண்ணே நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. என்ன இல்ல, நான் ஊருக்கு வரும்போது என்ன சேலஞ்சில் வந்து தெரியுங்களா, என்னடா சொல்ல, சிவாஜியா நான் வந்து ஓ அப்படி ஒரு நடப்பு இல்லையா சொல்ல. அப்புறம் இங்க வந்து என்ன பண்ண, இங்க வந்து ஒண்ணு மண்ணில் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தேன், மூஞ்சி எல்லாம் முழுக்குன்னு போல் இருக்கு. நான் அந்த இங்கிலீஷ் படம் ரீகல் டாக்ஸ்லயே பார்த்தேன். அதுல மூஞ்சிக்கு நடிக்கிறதுக்கு மோகன் கேரக்டர் எப்படி வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் நடிக்கிறோம் நம்பிக்கையில வந்துட்டு இங்க வந்தா தானே நடிக்கிறது, பொம்பளையாமலையும் இட்லி இட்லியாவும் மூஞ்சி வச்சுக்கணும், நல்ல கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும்னு, அதனால சிகப்பா இருக்கணும், கண்ணு இப்படி இருக்கணும், புருவம் இப்படியா இருக்கணும். ஓ நீ ஊர்ல இல்ல கண்ணாடி இருக்குல்ல, ஆமா பார்த்திருக்கேன் எப்பயாவது ஒரு மூஞ்சிய பார்த்துட்டு தானே நம்பிக்கையோட வந்தேன். நான் இங்கதான் 40 வயசுலயும் காலேஜுக்கு போற குடும்பம் நடக்குது. படா அப்படி நடிக்க வந்துட்டு அது இல்லைங்கிற ஆரம்பம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஒண்ணு இவங்கதான் இங்க நாம டேரக்டான முன்னாடி அங்கங்க ஒரு முத்திரையா வந்துட்டு அந்த ஆசை ஒரு ஊர்கா மாதிரி அப்படி அப்படி தொட்டுட்டு வருவீங்க. இன்னைக்கு கிழக்கு வந்து பிடி பிடிச்சாரு. 16 யாரும் சொல்லுங்க கண்டுபிடிச்சு. சரி 16 சப்பானி இங்கடா வரணும் முதுகு மட்டும் காட்டி விட்டாங்க. ஒவ்வொரு படங்களை எங்கேயாவது வந்து ஆத்ம இல்ல உண்மையாங்க. நான் எனக்கு நான் அந்த ஆயுதம் செய்யணும் படத்துல நடிச்சேன். நான் ஒரு 5-6 படத்துல நடிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால பரவாயில்ல. இல்ல நான் பார்த்திருக்கேன். அதுல சாலமன் பாப்பையாவது இவரையும் பார்த்துட்டு இந்த குடும்பம் இவங்களுக்கு தேவைதானான்னு கேட்டேன். ஏன்னா சாலமன் பாப்பையா நடிக்க கூப்பிட்டேன். அவரு யார போய் சொல்லுங்க, அந்த மனுஷங்கிட்ட போனா அடிக்கடி வாங்கி அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பெரியார் ராசனை கூப்பிட்டு போனேன். அதுக்கப்புறம் இன்னொரு மேடைகளை பார்த்தா 2 செகண்டுக்கு ஒரு தடவை கிளாஸ் வாங்கிட்டே இருப்பாரு. நம்மன்னா எப்படி இந்த சபையை கட்டி காக்குறது தெரியாம முடிச்சுட்டு இருப்போம். 2 செகண்ட்ல நீங்க என்னன்னு ரூம்ல போய் தான் வீட்டுக்கு போய் தான் யோசிக்கணும். கடக்கு நடிச்சு சிரிச்சு திறந்த வாய் மூடுறதே கிடையாது சபையில வரைக்கும். இந்த பேசி உண்மை இவரை ஒரு நாளைக்கு நாம இழுத்து உட்கார வைக்கணும். இந்த அரசியல் பாத்தியார் நம்மள அடிச்சிருக்காங்க. ஆமா நம்ம பதில் பெரியாராசனுக்கு அடி கொடுத்துருக்கேன். அந்த நெஞ்ச பரப்புதலை மாதிரி 7 ஜென்மத்துக்கு பழி வாங்குற எண்ணம் வருவாங்க. நம்பியார் வருவார் கடைசியில கிரௌடா வந்து அடி பின்னுவாரு. பெரியார் செல்ல விட்டார், கத்தம் பண்ண அழுகுங்க கொஞ்சம் வரல, எல்லாம் மேக்கப் மறந்துட்டு ஆசிரியர் பேராசிரியர் இந்த மாதிரி என்ன 100 வாட்டி செய்யுங்க பண்ணு வரல. என்ன அப்படி கேமரா வச்சுட்டு பக்கத்துல கூட கழுத்து பிடிச்சிட்டேன். கழுத்தை பிடிச்சி இப்ப என்ன ஃபீலிங் வருது இல்லை, வருதா ஒரு ஆட்டி இப்ப சொல்லுங்க சொல்லிட்டாரு.
பேராசிரியர் அக்கையா, இங்க நாமும் பேராசிரியர் அந்த படம் எதுக்கு சொன்னா ஒரு நாளைக்கு ஐயப்பா சொல்லி சொல்லுவாங்க. அந்த படத்தை நான் ஜட்ஜா உட்கார சொன்னாங்க. அப்ப சரின்ட்டு நான் ஏபிஎம் ஸ்டுடியோல போய் போறப்ப அங்க ஒரு பெரியவர் சொன்னார், இந்த ஜட்ஜு இருக்கு இல்லைங்களா நீதிமன்ற செட்டு, இதுல யார் உட்கார்ந்துருந்தா நம்மளுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. தெரியலைங்களா அப்படின்னு. பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் வசனம் பேசுறப்ப அந்த ஜட்ஜா உட்கார்ந்துருந்தவர் கவிஞர் கண்ணதாசன். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த நீதிமன்ற பல சித்திரமான வழக்குகளை அது சொல்லிட்டு சொன்ன உடனே எனக்கு நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் என்ன கண்ணதாசன் உட்கார்ந்த இடம் அப்படின்னு ஓடி போய் நான் உட்கார்ந்துட்டேன். இது ஒரு இருக்கட்டுங்க. இது போக இப்ப நீங்க இந்த 16 பேரில் படம் பெற்ற போது நீங்க அதுக்கு முதல்ல சி புள்ளையா, புட்டண்ணா கன்னட இயக்குனர், அதே மாதிரி அவினாஷ் மணி, நம்ம பாண்டியராஜன் சாருடைய மாமனார் அவர் அவினாஷ் மணி, அவங்களுடைய படத்துலலாம் இயக்குனராக இருந்துருக்கீங்க. நான் ஒரு படம் பார்த்தேன், கலெக்டர் ஜானகின்னு நினைக்கிறேன். அந்த படம் கேஆர் வித்யா நடிச்ச படம் ஜானகி சபதம் ரைட்டு. அந்த படம்லாம் நீங்க துணை இயக்குனர்ல நான் பார்த்துக்கிறேன். அப்ப எனக்கு என்ன தெரியும்னா, இந்த படிச்ச ஸ்கூலை வச்சு இந்த ஸ்கூல் மூலமா பெரியாட வருவாங்க சொல்லுவாங்க. நீங்க ஆனா நீங்க அதுல ஒரு இடத்துல கூட உங்க படத்துல நீங்க உங்க வாத்தியார்த்தையோ இல்லை டைரக்டர்த்தையோ கத்துக்கிட்ட மாதிரி ஒண்ணு கூட எனக்கு தெரியல. நீங்க எங்கேயோ இருந்து எப்படியோ உள்ள இந்த மாதிரி வந்தீங்களே, அது எப்படி? பொதுவாகவே புத்தக வாசிப்பு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த படிப்பு, பள்ளிக்கூட படிப்பு காட்டில் கல்கி, பார்த்தசாரதி, ஜெயகாந்தன் இதை படிக்கும்போது நம்ம உள்ள. ரெண்டாவது வேலை செஞ்ச காலம் இங்கே இயக்கணும் சொல்லக்கூடாது குருக்கு. எனக்கு என்னமோ சொல்ல அவங்க தப்பா பண்ற மாதிரி இருக்கும். இதுல புட்டண்ணா வெரி கிரேட் மேன். அவர்கிட்ட தான் முதல் பாடலாம். அதுக்கப்புறம் பூரா அப்படியே வந்து ஒரு கடைசியாக அவர் இயக்கணும் வேலை பார்த்து பேர் சொல்லக்கூடாது. சரி, அவருக்கு தப்பா ஷாக் வச்சாரு. நான் போய் தவறான விளையாட்டு சின்ன எப்படா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எடிட்டிங்ல உட்காரும்போது எடிட்டர் கேட்குறாரு, பெரிய எடிட்டர் உமாநாதன் சொல்லி, என்ன எல்லாம் தப்பா பண்ணி வச்சிருக்கீங்க, இதே இங்க வந்தது இதே. நான் திரும்பி பார்த்தாரு, அன்னைக்கு இவங்க சொன்னா நான் கேட்கல, உனக்கு மட்டும் இப்படிதான் தெரியுது, தெரியல ஒரு ஃபீல் தான் இது. தெர் இஸ் நோ கிராமர் ஃபார் சினிமா, ஃபீல் இது இப்படி வரணும்னு. அன்னைக்கு நானே அந்த படத்துல பேரும் போட விடாது சொல்லி பெரிய பிரச்சனையாகி அதான் கடைசி படம் வேலை. இனிமேல் நான் உதவி இருக்க மாட்டேன், ஊருக்கு போய் மாடுமே ஒன்னு டைரக்டராகவே இல்லை மாடுமே இருப்பேன். நான் இனிமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை, சேலஞ்ச் வெளியில இருந்து 3ஆவது மாசம் டைரக்டர் ஆயிட்டேன். என்னன்னா எதை செய்யக்கூடாதுங்கிறத அங்கே. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு வகுப்புங்கிற வாத்தியார சில பேர் பார்த்துட்டு இவர் மாதிரி வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். வாத்தியாரா வரணும், ஆனா வகுப்புல இவர் மாதிரி செய்யணும்னா அப்படி தூக்குவாங்க. அதாவது ஒரு பையன்லாம் ஹாஸ்டல்ல கத்துவான் அவர் பேரை சொல்லி வர சொல்லி, ஏன்னா அவர் வந்து நடந்தா தான் அவன் தூக்க வருமா, அப்படி பழகிட்டு இருக்காங்க. அவனை வச்சு நம்ம என்ன பண்றது? பெரிய ஆச்சரியம். இது மாதிரி கிரியேட்டிவ் ஜாப்ஸ் வந்து யூ கேனாட் டீச். டைரக்ஷன் கற்றுக் கொடுக்கறதே இல்லை, பேசிக் டெக்னிக் தான். பாக்கி பூரா உங்களுடைய இமேஜினேஷன், உங்களுடைய ஃபீலிங், ரிதம் சென்ஸ் ஒரு ரசனை இருக்கும். எவன் ஒருவன் ரசிக்க தெரியுதோ அற்புதமான இசைன்னு சொன்ன உடனே அந்த புதிய வார்ப்புகள்ல வாயில வந்தா பாட்டின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, இந்த கரகாட்ட பாட்டு நீங்கள் பாடிருப்பீங்க. அது ஒன்றாவது பாடல, அதுக்கு முன்னாடி பாடிருக்கீங்களா? இல்ல நானே இந்த குரல்ல பாட்டு கேட்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது என்ன எங்க ஊர்ல குட்டிக்காரங்க சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா, நானும் விடாம கராட்டா போயிடுவேன். சின்ன வயசுல போய் நைட்டு 2 மணி ஆகும் அங்கேயே நின்று அந்த ஆம்பளை தான் மும்பளை ஆடுறோம். அது கூட ஒரு பயங்கரமா இருக்கும். ஏன்னா நளினம் ஜாஸ்தியா இருக்கு அவங்கிட்ட. ஆமா, இது வந்து இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போகணும்டா அப்படின்னு சொல்லி ராஜா சொன்ன நல்ல அழகா சாங் போட்டு அது நம்மளே பாடிடுவோம்டா. நீங்க கங்கையமரன் அமரு இளையராஜா பாடுவோம். அதுலதான் அவங்க ஹியூமரா கூட அக்கா மரம் வேணும்டா, அதெல்லாம் வேணாம், கட்டிக்கிட்டா தானே வச்சுக்கிட்டா இளையராஜாவை சேர்த்து. ஏன்னா அவங்க மொழி அப்படித்தான் இருக்கு. யார் இந்த ஆடுறாங்க இல்லையா, மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அவங்க சில சாதாரண விஷயங்களை பயன்படுத்துவாங்க. ஆனா அது பொதுவா போய் சேர்றது உண்டு. அது ஒரு ஹியூமராகவும் அழகாகவும் இருக்கு. அந்த லாங்குவேஜ் அது இன்னொன்று அந்த காட்சிக்கும் அந்த பாட்டுக்குமான இதை வந்து ரொம்ப முக்கியமான காட்சி படத்துல இருந்தாங்க. அந்த ஹீரோயின் ரூம்குள்ள போற மாதிரி போயிட்டு வெளியே வரக்கூடிய கவுண்டமணி போயிட்டு வருவாரு.
அப்ப இந்த பாட்டை மாற்றி மாற்றி நீங்க காமிச்சிட்டே இருப்பீங்க. அந்த குரல் வந்து இனிமேல் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மறக்கவே முடியாது. இப்ப போட்டாலும் திரும்ப போய் கேட்பேன். நீங்க அந்த புதிய வார்த்தைகள்ல வந்து விளக்கமா கேட்கிற பாட்டோட இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின ஒரு பாட்டு இருக்கும். அது ஒரு தடவை எப்பயாவது கேட்பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் கூட நினைச்சேன் என்னன்னா, இப்ப நம்ம பேசிட்டு வரப்ப பின்னாடி ஸ்கிரீன்ல அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சேன்னா, இன்னும் திரும்பி போய் தேடணுமே அப்படிங்கிறதுக்காக இன்னும் அடுத்த கேள்வி போயிடும் நம்ம. ஏன்னா அவங்க டைம் அடுத்து சீக்கிரம் முடிக்க சொல்லுவாங்க. எப்பவுமே நான் பார்த்துருக்கேன் முடிக்கிறதுக்கு 2-3 டெக்னிக் வச்சிருப்பாங்க. அப்படி விதவா நடந்துட்டு இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நானே 3/4 மணி நேரம் பேசிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து சீட்டு கொடுத்தாரு. என்னன்னு வாங்கி பார்த்தா முடிக்க சொல்றாருன்னு மந்திரி வரும் வரை பேசவும் போட்டுருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், மந்திரி வரலன்னா நான் பண்றது அப்படின்னு. அவரோட ஏர்போர்ட் போயிட்டா நான் வாழ்நாள் பூரா பேசிட்டு இருக்க முடியுமா? அதனால நாம வந்து வேண்டிய விஷயம் பேசுறது. இன்னொன்னுங்க, எனக்கு இந்த வழக்கமா கதாநாயகிகள் குறையா ஓட போடணும்னு சொல்லுவாங்க. போட்டா ஓடும் படம் அப்படி இப்படிலாம் நம்புவாங்க. நீங்க என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களை முதல்ல நீங்க பயன்படுத்தின அந்த எதிர்க்கு பாருங்க, அப்படியான ஒரு காட்சி தமிழ் படத்துல கிடையவே கிடையாது. அதிர்ச்சின்னா அதிர்ச்சி, பழனி முருகன் மாதிரி இறக்கி விட்டீங்க நீங்க. அதுக்கு கமலஹாசன் பிறந்தன்மை பெஸ்ட் ஒரு கலைஞர்னா தமிழ்நாடு கிடைச்ச மிக அற்புதமான கலை. வேற யார் அன்னைக்கு இஸ் கம்மிங் அன்னைக்கு மேல வந்துட்டு இருக்க காலம். எனக்கு என்ன ஏன் சினிமா வெளியே கொண்டு போனேன்னா, செட்ல பெயிண்ட் வாடை அடிக்க புதுசா கலப்பை தூக்கிட்டு போயிட்டு இருப்போம். அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. 2 போர் போய் மாட்டை வாங்கி உள்ள கட்டிருப்பாங்க. அந்த ஃபீலிங்கே வராது வில்லேஜ். ஆனா அதான் வில்லேஜ் நம்ம ஏமாத்தி எடுத்துருந்தோம். ஸோ இதனாலே நான் அதை வெளியே போனேன். அதுக்கப்புறம் யதார்த்தத்துக்கு வரும்போது இவன் ரொம்ப அட்வான்ஸ் தானே இல்லை கமலஹாசன். பெங்காலி படம் பார்த்துருந்தாங்களா, கொஞ்சம் நியூ வேவ். ஆமா ஆமா, புதிய அலையை உருவாக்க அந்த கதை தெரியும். பட் ஒரு நாள் இன்னும் கமல் முக்கியமான சீனு லொக்கேஷன் எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு டாக்டர் கொடுத்த சட்டையை அவமானமா கருதுறேன். கலட்டி இருந்து முழுசா எரிய முடியாது, கொஞ்சம் கோணமாக வேணும். அதனால கோவனை கட்டி ஒரு சீன் பண்ணேன். அது ஐ ஃபெல்ட் லைக் தட். என்ன தேடிக்கார சொல்லுங்க, என்ன பண்ணணும் இல்ல சொல்லுங்க. வரவங்க சட்டையை கட்டுறாரு, கோணத்தை வர டவால் கட்டி அந்த சட்டையை கட்டி அழுக்காரு தூக்கி போட்டாரு. வாங்க சொல்லுங்க இப்ப என்ன பண்ணு. ஷாக் ஆயிட்டு செய்யறதுக்கு ஒரு கதாநாயகன் பிடிச்சு அவன் ஒரு கதாநாயகனாக இல்லாமல் கதாபாத்திரம். அதோட அந்த நீங்க அந்த பட்டத்தை எடுக்க போறதுக்கு எனக்கு இன்னொரு ஆச்சரியம். உங்களுக்கு இளையராஜாவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் எப்படின்னா, அவருக்காக சில காட்சியை விட்டுருவீங்களா, உங்களுக்காக அவர் சில வேலை பார்ப்பாரு. அந்த பட்டத்தை எடுக்கிறதுக்கு நடந்து போவார் பாத்தீங்களா, அது நீங்க ஸ்பாட்ல யோசிச்சிருவீங்களா? அது இருக்குது RRக்குன்னு வச்சிருப்பீங்களா? அதெல்லாம் என்னன்னா ரீரிகார்டிங் ஒன்றும் இல்லை. சின்ன வயசுல இருந்து பேங்க்ல ட்ராக்லயே நாங்க 2 பேரும் டிராவல். சரி சரி. இளையராஜா இன்னைக்கு முதல் முறையாக ஒரு சாங் கம்போஸ் பண்ணது எனக்கு தான். அந்த காலத்து நாடகத்திலே அப்ப நாடகம் போது அப்ப ஒன்றும் வசதி இருக்காது. ஒரு 4 தட்டியை வெட்டி 6 ஓட்டை போட்டு 7 ஓட்டை போட்டு காய வச்சு அதுதான் புல்லாமல்லா வச்சோம். அதை வாங்க முடியாது காசு, ஓன் ப்ராடக்ட். அதை வந்து வச்சு முதல் பாட்டு எனக்கு கம்போஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்ப நாடகம் போடுறேன். மதுரையில இருந்தா பெண்கள் வருவாங்க. ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு நடிக்க. அங்க நாடக சங்கம் இன்னைக்கு இருக்குதுங்க. இஸ்லாமுக்கார தெருவில் போய் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து நின்றுட்டே இருப்பான். பாவமா இன்னமும் முட்டுக்கொள்ள ரொம்ப கஷ்டம். வரும்போது நம்மளுக்கு பயம் வந்து என்னன்னா, இவங்க நல்ல சக்கிச்சவே இருப்பாங்க. நல்ல கூட ஒரு அம்மா கூஜால காஃபி விஷயம் வந்து ஜக்கா டக்கு நம்ம அப்பதான் போய் பருவம் வந்து சின்ன வயசு. அந்த மாதிரி இதை சொல்லி நம்ம முதல் முறையா உட்காந்து ரிஹர்சல் பார்க்கலாம். எல்லாம் சிட்டிங் ரிஹர்சல் உட்காந்து நானும் திக்கு நடிக்குது. ஏன்னா பார்த்தா தேவதைகள் மாதிரி இருக்கு. இவளுக்கு ஜோடி நம்ம வேற கண்ணங்கரே என்னோட இருந்தேன். அரட்டை சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். வயசுக்கு வரும்போது என் டைலாக் வந்து சுந்தர்னு பேச ஆரம்பிச்சு நான் பொண்ணு கேட்குது. இந்த பையனா கதாநாயகன் ஜம்முன்னு நேரம் போய் வேஸ்டி கட்டிட்டு விடாங்க. போய் வேஸ்டி கட்டி உங்களுக்கு என்ன 3 தடவை சூப் போட்டு கழுவிட்டு இப்படி ஆரம்பிக்கிட்ட. இது என்னன்னா முதல் நான் கம்போஸ் பண்றேன். கங்கை மரம் 7ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. அதை நல்ல அழகா போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் டியூனே தான். இன்னும் உலகத்துல யாருக்கு வேணாலும் வாசிக்கலாம். எனக்கு தான் முதல் நான் பாட ஓடிடும். இல்ல இல்ல நீங்க மட்டும் இல்ல, எல்லாத்தையும் ஓடுவோம். அவர் நீங்க அவரே சொல்லுவீங்கல்ல. அதுக்கு ஒரு டியூன்
இது போட்டிருக்கான். சரி, இதுக்கு பாட்டுல தான் 7ஆம் கிளாஸ்ல வெண்ணிலவின் காவலிலே எங்கினது என்றும் இதான் ஃபர்ஸ்ட் டுயட். சரி, இளையராஜா கம்போஸ் பண்ணி எங்க நடிச்சது சரித்திரத்துல இதெல்லாம் குறிக்கப்பட்டு நிச்சயமா இதெல்லாம் தெரியாது. உண்மையா நான் கண்டு இவர் மெட்ராஸ் இருக்காரு, நான் மதுரையில் இருக்கேன், நல்ல மதுரை கலந்து தான் போவாரு. இப்படி உட்கார்ந்து பேசுற வாய்ப்பு எங்களுக்கு நியூஜெர்சி தமிழ்ச்சன் கொடுத்துருக்குன்னா அது சாதாரண கிடையாது. எவ்வளவு பெரிய சந்தோஷம். கேரளாவே டிராவல் பண்ணுறாங்க. என் விசுவல்ஸ்க்கு அவங்க மாதிரி வாசிக்கிறது இந்தியா நம்ம எல்லா டேரக்டரும் வேலை பண்ணுறோம். மியூசிக் டேரக்டர் ஆடி கவர்மெண்ட்டு பெரிய மியூசிக். ஆமா, பட் இவனால பேரல் டிராவல் என்னை மஸ்து யாருன்னா உங்களை உணர்ந்தவர் முதல் மரியாதை என்ன போட்டோம்ல அப்படி ஃபினிஷ் பண்ணி ஒரு 7 சீனை ஒரு சீனாக்கி எடிட்டிங். அப்படின்னா அந்த எடிட்டிங் ஸ்டைலே வேற. ஆமா, இங்க நடந்துருந்தது ஊர் ஜனங்கள் என்ன இந்த பெண்ணா என்ன அதென்ன மாத்தி மாத்தி போட்டுருவேன். ஃப்ளூட்லயே வாசிச்சிருக்கோம். நோ ஒன் கேன் டூ இட். அந்த அந்த விஷுவலை சைலண்டா பாத்தீங்கன்னா புரியாது. அது வரைக்கும் வாசித்து முடிப்பாம பாருங்க. அந்த திறமை அது பேரலாம் என்னை ஃபீல் பண்ணுவோம். நான் என்ன எழுதிருக்கேன்னு அவனுக்கு தெரியும். இவன் என்ன போடுவான்னு எனக்கு அங்கே அந்த ஒரு இது இருக்கு. அதே மாதிரி கிளையவர்கள் பாத்தீங்கன்னா 750 அடி நோ டேக்ஸ் சமம். ஊரை விட்டு வண்டியெல்லாம் கிளம்பி போகும். திருவிழா கூட்டம் திருப்பி வருவாங்க. கிளியை பறக்க விடுவா மேலும். இது பூரா சைலண்ட் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் போய் மறுபடியும் படம் பாருங்க. அவளையும் பேச வச்சிருக்கோம். ஒவ்வொரு ஃப்ரேம் சைலண்ட் எப்படி இருக்குன்னா ஏன் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அவன் என்ன போடுவாங்க எனக்கு தெரியும். இந்த சார்லி சாப்ளின் சொன்னாருங்க, இந்த ஊமை படத்தை பத்தி சொல்றப்ப நாம பேசாம தான் நடிக்கணும், ஆனா படத்தை பத்தி எல்லாரும் பேசணும் அப்படின்னாரு. அது மாதிரி இவங்க ஷார்ட்லயே எல்லாத்தையுமே பேச வச்சிருக்கிறது நல்லா இருக்கு. இன்னொன்னுங்க, இப்போ நீங்க எடுத்தது போக இந்த படம் பார்க்குற நாங்க நிறைய யோசிச்சுட்டே போவோம். அப்படி எடுத்திருக்காரு, இப்படி எடுத்திருக்காரு, முகாம் எடுத்திருக்காரு அப்படிலாம் சொல்றது. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காட்சியை ரசிச்சிருப்பாங்க. இப்போ நான் உதாரணமா எண்ணுயிர் தோழர்னு ஒரு படம் நான் பார்த்ததில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படத்துல அந்த ஏமாத்தி கூட்டிட்டு போவான் அந்த கதாநாயகி வந்து ட்ரெயின்ல. அப்ப அங்க ஒரு பொண்ணு வருவா, அவங்க அம்மாவும் பொண்ணு வருவாங்க, இவன் கூட்டிட்டு போவான். இந்த 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு தூக்கிடுவா, அந்த பக்கம் அந்த அம்மா தூக்கிடுவா. அப்ப நீங்க ஒன்று செஞ்சிருப்பீங்க, ட்ரெயின் ட்ராக் மாறும். இந்த ட்ரெயின் வந்து உள்ள நுழையிற போது ட்ராக் மாறும். இந்த தண்டவாளத்துல போக வேண்டிய ட்ரெயின் வேற தண்டவாளத்துல போகும். கைதட்டு விழிச்சு பாருங்க தேட்டர்ல. நான் அப்பதான் நினைச்சேன், டைரக்டர் எங்க ஜெயிக்கிறாருன்னா படம் பார்க்குற ஆடியன்ஸை உணர வைக்கிறாங்க இல்லைங்களா. ஏன்னா படம் முழுக்க பார்த்து சில பேர் ஆளாருக்கு ஒருக்கா சொல்லிட்டு போவாங்க. இப்போ இங்கிலீஷ் படம் பார்த்து நான் மதுரையில் பார்த்துருக்கேன், ஒரே படம் தான், ஆனால் கதை பண்ணுவாங்க. இவர் வேற கதை. இந்த இடத்துல இன்னும் ரீகல் தேட்டர் சொன்னீங்கல்ல மதுரையில், அதில் சில பேர் படம் பார்த்து வெளியே வந்து அந்த பேரை வாசிப்பாங்க. ஏன்னா சொல்ல தெரியாது என்ன படம் பார்த்தோம்னே. அதுக்காக ஒரு தடவை சொல்லியிருப்பான். இந்த காட்சி வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷுவல் எஃபெக்ட் எப்படி கொண்டு வரீங்க? எனக்கு புரிஞ்சுன்னு நான் வாத்தியார் இருப்பேன். அதாவது ஆன் த ஸ்பாட் ஸ்பான்டேனியஸாக தோணிட்டு நமக்கே தெரியாது. நான் டிஸ்கஷன் ஒன்று பண்ணுவேன், எடுக்கும்போது ஒன்று எடிட்டிங் ஒரு டிராவல் தான். எப்பவுமே நீங்க வந்து எழுத்தாளருக்கு பேனா மூலமாக டிராவல். நல்ல சினிமாஸ் நமக்குள்ள ஒன்று ஓடிட்டே இருக்கும். அது ஏன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. தெரிஞ்சதுதான் நான் பெரிய ப்ரொஃபஸராக இருப்பேன். சொல்ல தெரியாது இந்த வரைக்கும். பட் ஐ கேன் டு இட். நான் சொன்னதுக்கு கிராமர் வந்து கூட என் சொல்லி சொல்லுவாங்க. நான் என்னமோ வெட்டி இருப்பேன். என் எடிட்டிங் பேர் சொல்லுவாங்க. இது வந்து உங்க பிரெஞ்சு கட்டிங் என்னென்னோ பேர் சொல்லுவான், எனக்கு தெரியாது. நான் வெட்டி போட்டேன். இல்லை சார் நீங்க பண்ணது பிரெஞ்சு கட்டிங், குட்டாடி இதை பண்ணியிருக்காரு, ஃபெரின் இதை பண்ணியிருக்கா, அது நீங்க நான் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் பண்ணது எனக்கு தெரியும், அவ்வளோதான். ஸோ நான் பண்ணதுக்கு அவங்க பேர் கொடுத்தாங்களே, நான் பேரோட செய்யலை. எனக்கு எப்படி வருது தெரியாது. அது அந்த ஸ்பாட் இல்லை. அதாங்க தமிழ்லேயே இலக்கியம் முதல்ல வந்ததா இலக்கணம் முதல்ல வந்ததான்னு ஒரு கேள்வி ஒன்று. இந்த கேள்வி கேட்டுட்டு அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இலக்கியம் தான் முதல்ல வந்தது. ஏன்னா அது ஸ்பான்டேனியஸாக வந்திருக்கும், பிறகு அதை ஒரு ஒழுங்குபடுத்திருப்பாங்க. இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பங்கிறத நன்னூல். இப்போ பாருங்க, அவர் செஞ்சு முடிச்ச பிறகு அதுக்கு ஒரு ஒரு பேர் கொடுக்குறாங்க பாருங்க. அதான் அது ரொம்ப சிறப்பான ஒன்று. இன்னொரு அடுத்தது போயிடலாங்க. ஒன்றும் இல்லை, இந்த காதல் ஓவியம் படம் இருக்கு இல்லைங்களா. அதேமாதிரி நான் என்ன செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் காலேஜில். அப்போ அந்த படம் பார்க்கறதுக்கு அநேகமாக ஒரு பெரிய கூட்டமே போகும்.
ஆச்சரியம் என்னன்னா, ஒரு 4-5 நாள் சேர்ந்த மாதிரி இந்த படத்துக்கு போன ஆட்கள் நானும் இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அவ்வளவு அருமையான படம். இன்னைக்கு கூட அதுல வரக்கூடிய பாட்டோ அந்த காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மேம்படுத்தி நின்றுவீங்க. அப்படியான படம் எதிர்பார்த்த வெற்றி வேற அடையலையே. எதிர்பார்த்த வெற்றி சக்சஸ் நம்மள வசூல் தானே சக்சஸ். அதான் நான் தியேட்டர்ல நான் போய் என் படத்தை கடைசியா பார்த்தோம்னா தியேட்டர்ல காதல் அன்னைக்கு இந்த படம் பார்த்து விட்டேன். இல்லையா டிவிடியில் வந்து பார்ப்பேன், எங்க பார்ப்பேன். ரிலீஸ் பண்ணி எப்பவுமே தியேட்டருக்கு போய் வருவாங்க. மிக கற்பனையில ரொம்ப லைட்ஸ் பண்ண படம். தஞ்சாவூர்ல கோவரத்தை அப்படி யாருமே காட்டுறதில்லை. அவ்வளவு அது இசையோட அப்படியே வாழ்ந்து ஐ லிவ்ட் வித் தட் ஃபிலிம். நான் வாழ்ந்துட்டேன். முழுசா அந்த கதாபாத்திரம் இருந்து இப்படி ஒரு மகத்தான படத்தை நான் பண்ணிருக்கேன். பெருமையில போய் படம் பார்க்கிறேன் ராஜேஷ் தியேட்டர்ல ஓப்பனிங். நான் கேபின்ல உட்காந்து இது வெளியே பார்த்துட்டு இருக்கேன். ஆபரேட்டர் ரூம்ல அந்த கேபின் உள்ள ஆடியன்ஸ் என்ன ரியாக்ஷன் கத்தல். எதை நான் ரொம்ப பிரமாதமா ரசிச்சு எடுத்தோம் அங்க எல்லாம் ஸ்கூட் பண்றான். அவனால இதை டைஜஸ்ட் பண்ண ராதா வந்து பெரிய கனவு கட்டி இவனை கொடுத்தான். ஒரே நாள்ல 200 மன்றம் வந்த நடிகை யாருன்னு கேட்டீங்கன்னா ராதா தாங்க. அலைகள் ஓய்வுதல் படம் வந்த போது 200 ரசிகர் மன்றம் வச்சிருந்தாங்க மதுரையில. சொல்லுங்க. அது என்னன்னா, இவன் பூரா கனவு கண்டியா ராதாவை நினைச்சிட்டு ஆப்போசிட்ல ஒரு கார்த்திகை போட்டுருக்கான். ஏதாவது போட்டு ஒத்துருப்பான். யாரோ ஒருத்தர் போட்டு கண்ணு பார்வையில்லாம ஒருத்தர் புதுசா போட்டு அவங்களால டைஜஸ்ட் பண்ணணும். அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பான். அந்த படம் பூரா எதை நான் ரசிச்ச இடங்களோ அங்கெல்லாம் கத்தி கூச்சல் போட்டான். நான் எதை ரசிச்சோம் அது அவனோட இணையா டிராவல் பண்ண முடியல. இல்ல நேரா வீட்டுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் என் படத்தை நான் தியேட்டர்ல போய் பார்க்கறது ரிலீஸ் பண்ணி என்னவோ நடக்கும். ஆனா நீங்க இன்னைக்கு கூட அதை ரசிக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நீங்க ஏதாவது ஒரு சோர்வு ஏற்படுறப்ப நீங்க மற்ற படத்தை போட்டு பாக்க அப்ப நீங்க ஜெயிச்சு தானே இருக்கிறீங்க. இல்ல அதாவது என்னுடைய ஜெயிப்புங்கிறது வேற. நான் அவங்களுக்கு புரியும்படியாக இல்லாம போயிட்டு இருந்தேன். ஒருவேளை காலம் ஒரு அட்வான்ஸா முன்னாடி கொஞ்சம் இப்போ காலங்களில் பண்ணியிருந்தா கூட ரசிச்சிருப்பானோ தெரியல. கொஞ்சம் முன்னாடி கொடுத்துட்டீங்க. இந்த அனக்ரானிசம்னு ஒன்று வர ஒரு அற்புதமான படம். அது என்ன மக்களுக்கு சென்றாங்க. அதுவும் அந்த வில்லனுக்கான குரல் உங்களுடைய குரல் இருக்கு பாருங்க. அது இப்ப ஒவ்வொரு பாட்டுக்கு நடுவுலையும் அவர் பேசுறப்பையும் போறப்பெல்லாம் அந்த உருவமே மறந்து போயிருக்கு. அவரை இப்ப சமீபத்துல வில்லனான சில படத்துல அவர் நடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப நாள் திரும்ப வந்தார். அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க தானே அந்த படத்துல எண்ணூறு தோழர்ல வந்து ஹீரோ. ஆமா, வந்தோடனே என்னை கையில பிடிச்சிக்கிட்டாரு. நீங்களாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், பாரதிராஜா சார் குரல் இருந்தது அதனால ஞாபகம் இருந்தது. உங்க முகங்கிறத காட்டு அந்த குரல் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு. அப்புறம் எந்த காலத்துக்கான சரி தலைவன் எப்படி தொண்டன் எப்படி. The mic is ruling this country. எப்பவுமே நீங்க சர்வதேசத்தில் எடுத்தீங்கன்னா பேச தெரிஞ்சவங்க தான் நாட்டாகும். நீங்க பாருங்க ஹிட்லர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க பேசி பேசி தான் நாட்டாகும். The mic is ruling this country அப்படிங்கிறதா பேஸ் அந்த எண்ணித்தோம். பாவம் அடிமட்ட தொண்டன் இன்ன வரைக்கும் முட்டாளாவே இருக்கும். இன்னைக்கு இருக்கும் நம்ம கட்சி அரசியல் யாராவது பொலிட்டிஷியன் பட் பீப்புள் ஆர் மேலே இருந்துச்சு அறிவுபூர்வமா வந்தா இவன் போயிடுவான். அவன் அறிவு இல்லாம அப்படியே வச்சிருக்கோம். இன்ன வரைக்கும் அதில் நடந்த தொண்டன் இன்னைக்கு இருக்கான். 30 வருஷம் முன்னாடி தொண்டன் அப்படி இருந்தாருன்னா இன்னைக்கு இருக்கான். அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா ராஜாராம் படம் பார்த்தாரு, சோ படம் பார்த்தாங்க. சோ இப்போ பார்த்து சொன்னார், இதுக்கு நீ இவ்வளவு காசு செலவழிச்சுக்கணும் பாரதி படத்துக்கு. என்னன்னு சும்மா நாங்கள் மேடையில் சொல்றது நீங்க மேடையில் 2 பேரும் சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் இது விஷுவலா வரும்போது அவனை பாதிக்கும்னு நினைச்சேன். அவன் ராஜா அரசியல்வாதி தான் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டாரு. பொலிட்டீஷியன் பிடிக்கல. ஏன்னா தோல் வச்சு காட்டிட்டானே அப்படின்னு. அதான் ஒரு புது கவிதை கூட ஒத்துக்கல. நம்ம முட்டாள சொல்றாங்க. 2 பக்கமும் போச்சு. இந்த ஒரு கவிதை கூட ஒண்ணுங்க. தமிழ்நாட்டில் வந்து அரசியல்வாதிகள் சிலையில் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், உழைப்பாளிகள் சிலையில் கூட உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கவிதை உண்டு. நீங்க மெட்ராஸ்ல அந்த 2 சிலையுமே பார்க்கலாம். எல்லா தலைவருமே அப்படி இப்படி இப்படி இருப்பாங்களே தவிர உழைப்பாளர்கள் வந்து சிலையில உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு கவிதை வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னா, உழைப்பாளர்கள் சிலையில் கூட உழைத்து கொண்டிருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் சிலையில் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. இப்ப இன்னும் ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வரிசையா கிழங்கு பவுரையில் இதெல்லாம் கொடுத்துட்டு வர்றப்ப திடீர்னு என்ன பண்ணாங்க, அவர் வந்து கிராமத்து பால்பாண்டி சின்னசாமி இதெல்லாம் வேற யாருக்குள்ள அவர் பேர் தாங்க. இவருக்கு வந்து வேற படம் எடுக்க தெரியாதோ அப்படிங்கிற போது ஒரு ஜம்பிங் கொடுத்தீங்க இல்லையா, அந்த சோப் ரோஜாக்கள்,
அது வந்து என்ன கோவத்தில் செஞ்சீங்களா இல்லை ஏய் இல்லை எனக்கு தெரியும்டா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இறக்குறீங்களா? பத்திரிகையில் ஒரு குளம் விமர்சனம் வந்தது, பெரிய பத்திரிகை. ஆமா, அவன் பெரிய விமர்சனம், பேரெல்லாம் சொல்ல முடியாது, சொன்ன தெரிஞ்சது. நேற்றடித்த காற்றில் பறந்த ஒரு இது எங்கேயோ உட்கார்ந்து இது இவ்வளவு பாராட்ட வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி எழுதி கிழக்கே போகிற பத்தி. சரி, கிழக்கே போகிற வெளியான நேரத்தில் ஒரு கமெண்ட் இருந்தது, சினிமாவுக்கு யார் யார் வரணும் இல்லாம எல்லா பையிலும் வந்து சேர்ந்துட்டானே, அதை வேற மாதிரி சொன்னாங்க. சரி, வேற மாதிரி சொல்லி இவெல்லாம் வந்துட்டான், இப்படி ஒரு மேலத்தட்டுவம் தான் கண்ணங்கரையில் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு வேற ஒரு பேக் ட்ராப் சொல்லி இவங்க எல்லாம் சினிமாவுக்கு வந்துட்டாங்களே, இவங்களுக்கு என்ன தெரியும், இதை விட்டா ஒண்ணுமே தெரியாதுன்னா சின்ன கோவம். சரி, அப்சர்வேஷன் சினிமாங்கிறது பெரிய இது இல்லை அப்படின்னா ஒரு கிரைம் த்ரில் பண்ணும், கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடா இந்த கலைஞனை ப்ரோவோக் பண்ண ஒரு கோவம் ஜெயகாந்தன் பேச்சுல லேசா அப்படின்ட்டாங்கன்னா போதும் அட்டி பின்னி எடுத்துட்டு வர அப்படியே அப்படி பண்ணதெல்லாம் கொஞ்சம் யோசித்து இளையராஜா கன்சல்ட் பண்ணேன், இப்படி ஒரு படம் பண்ணுவோம், ரிஸ்கா இல்லையா, நோ ரிஸ்க் அப்படின்னு மெட்ராஸ் இவ்வளோ அழகாக காட்டுறேன். அந்த காலத்தில் பெரிய இவ்வளோ பாப்புலேஷன் கிடையாது, நாங்கள் வந்து 20 lakhs பீப்புள். ஜிஎன் செட்டி ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒரு ஷார்ட் எடுத்து இந்த காரில் இந்த இந்த ஷேடோ மின்மினிக்கு கண்ணில் ஒரு அந்த இதில் அப்படி வரும்போது அப்படின்னா ஜிஎன் செட்டி ரோடில் டிராஃபிக்கே இருக்காது, கிடையாது, மரம் இருக்கிறதுக்கு ஆளும் இல்லை. ஸோ அந்த இதை அழகாக பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் தான் இவன் எது வேணாலும் பண்ணுவான், ஒரு கோவத்தை செஞ்ச படம் தான். அதே மாதிரி இப்ப அதை மறுபடியும் பண்றோம். அந்த சிவபிரஜாவை இன்னைக்கு இருக்க ஒரு இளைஞன் பார்க்கறான், வாட் ஹி ரியாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்க வர்ற மாதிரி ஒரு கதை இருக்கு. அதான் மனோஜ் பண்றாங்க, அது ஒரு கிரைம் த்ரில்லர். சரி சரி, இன்னைக்கு அந்த படத்தை பார்த்தவங்க தான் என்ன ஆகி என்கிட்ட கிளாரிபிகேஷன் வரலாம், அப்புறம் என்கிட்ட முரண்பட்டு போய் என்னென்ன பண்ணுவான். அதே மாதிரி இந்த கதாநாயகர்கள் ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, உங்க கதாநாயகிகள்லாம் ரொம்ப அழகா தியாகம் பண்ணி பிரமாதப்படுத்திட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் உங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சுமார பாவம் வந்துட்டு போற கருவாடி இது மாதிரிலாம் இருப்பார் சில ஹீரோலாம். சில நேரத்தில் அந்த அம்மா தான் காப்பாற்றுவாங்க, அப்படிலாம் கூட வரும். கேப்டன் மகள் படத்துல எல்லாம் அந்த கதாநாயகத்துக்கு தோளில் போட்டு குஷ்பு ஓடிட்டு ஓடியாருவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி அந்த கதாநாயகன் நீங்க நல்லா பிரமாதம் காட்டுறீங்க சார் தான். அந்த கதாநாயகங்களை பாவம் எங்க போய் திடீர்னு நீங்க இந்த மண்வாசன படத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா சித்ராலட்சுமி ஒரு தடவை சொன்னாரு, படத்துக்கான எல்லாருமே போயிட்டாங்கன்னா தேனிக்கு ஹீரோ இல்லை, ஹீரோவை கண்டுபிடிக்கவே இல்லை. ஹீரோ எங்க நான் கொண்டு வரேன்னு போறாரு. ஹீரோ எப்படி போய் கொண்டு வர முடியும்? வழக்கமா இப்ப நாம கதை சொல்றப்ப உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்கேன்னா போய் ஹீரோட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு மதுரைக்குள்ள இறக்கி நான் ஹீரோவோட வர்றேன் நீங்க எல்லாம் போங்கன்னாராம். அப்படியான ஒரு தைரியம் எப்படி வருது உங்களுக்கு? நல்ல வேலை நீங்க தப்பிச்சிட்டீங்க, நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க, கண்டுபிடிச்சதுதான் கூட்டு போயிருப்பேன். அப்ப என்னன்னா ஷூட்டிங்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்க, எல்லாம் போயிட்டா நான் பாம்பேல ஒரு ஹிந்தி படத்துக்காக போயிட்டு வரும்போது மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வர வச்சு உட்கார வச்சிருந்தாங்க ஆஃபீஸில். அங்கேருந்து வந்து 7 பேர் இருந்தான், 7 பேர் மெயின்ல ஏறல, இவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து கிராமத்து ஆளு, முத்துப்பேச்சுக்கிட்டே வரணும். லாங்குவேஜ் அடிக்குது. சரி விடுங்க, அப்ப நான் போய் அங்கே போய் பார்த்துருக்கேன் சார், அவன் தான் ப்ரொடியூசர் சித்தராஜன், போய் பார்த்துடலாம் உண்டு. அவனு எங்கே போய் பார்க்கறது, நான் ஊரில் எவனா கிடப்பேன். என்ன ரேவதி எல்லாம் போயாச்சு, எல்லாம் செட்டு. மதுரைக்கு வந்து இறங்கி இப்போ இதுக்கு இந்த காலேஜ் போனோம், எங்க அமெரிக்கன் காலேஜ். சரிங்க, உள்ள போன ஒரே அப்ப சோபாவெல்லாம் படிச்சுட்டு ஒரே கூட்டம் கச்ச கச்சன்னு வந்துட்டாங்க, நிக்க முடியல, என்ன பாப்புலர் ஆயிடுச்சு. சரி இது கஷ்டமா இருக்கு, தியாகராஜ காலேஜ் போல பூட்டிட்டாங்க. பிளே கிரவுண்ட் பசங்க விளையாடுறா, எவனுமே மண்டையில் ஏறல. சரி, நேரா மீனாட்சி முதல்ல ஒரு வண்டி எடுத்தது என் பின்னாடி சித்ரா சொல்லுவாங்க தான். ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக கையெழுத்து கேட்கறான்ட்டு வண்டி கொஞ்சம் அங்கே நிறுத்துனேன். ஒரு இடத்துல ஒரு பையன் ஓடி வந்தாங்க. வந்தவன் இப்படி பார்த்தேன், ஈவினிங் லைட்டு, பேக் லைட்டு, பூனை மாதிரி நார்த் இந்தியனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாத விஷயம். ஆனா 90 மாதிரி இருக்காரு, வாயத்தரதான் மதுரைக்காரன் அப்படி சரியா வண்டி ஏறாரு. சார் நான் கையெழுத்து வாங்க வலிமை கடை வச்சிருக்கேன், கொஞ்சம் வாங்க. வண்டி நல்ல சாப்பாடு கடை உங்களுக்கு காட்டுனேன், கூட்டிட்டு போனா காட்டுனேன், சாப்பிட்டேன். நேரம் பயந்துட்டேன், சித்ரா கூட மச்சின வேற அசிஸ்டன்ட், எதுக்கு இவனை கூட்டிகிட்டாலே
இந்த ஒரு எறும்பு இப்படி போகுது, அதை அப்படி இந்த ஐபால் சொல்லிட்டு அப்படியே பாரு அப்படின்னு எங்க போகுது எறும்பு, இந்த விரல் தாண்டா எறும்புல அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பார்த்தான், படக்கு போமா திரும்பலான்னு. எப்படி திரும்ப சார்? சும்மா கோலிச்சு திரும்ப போறோம்னா அவன் என்னன்னு எதுக்கு சொன்னு தெரியல, கொஞ்சம் போடிக்கு வாழ்க்கை. அவன் என்ன நினைச்சிட்டான், சும்மா கூப்பிடுறாரு போயிட்டு ஒரு நாளைக்கு வேடிக்கை பார்த்துலாம் வந்துட்டான். மறுநாள் வந்தா ஹீரோன்னு சொன்னா என் யூனிட்ல அத்தனை பேர் ஷாக் ஆகி படுத்துட்டு அவன் நீ வர தலையை சொல்லி ஏற்கனவே 2 படம் சரியா போகல சார், என்ன தைரியத்துல நிஜமாக விளையாடுறீங்களா தான் ஹீரோவா இருக்கு. சரி நல்ல அழகான ஹீரோ கிடைக்கும் போது நம்ம இந்த இடத்துல 100 போட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பயந்து விட்டாங்க. 3 நாள் கூடவே வச்சிருந்து சரி விட்டு 4 நாள் நடிக்க ஆரம்பிச்சான். 1 வாரம் கழிச்சு சார் இவனை தவிர வேற யாருமே ஃபிட் இல்லை சார். அதான் அதாவது நீங்க பாக்குற போது இந்த கதை தோணும். அதனால இது மேல சொல்ல முடியாது, தோன்றது தானே. அதனால சினிமாவை என்னால விலைக்கு சொல்ல முடியாது. அதாவது சமையல் ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டா சொல்ல தெரியாது சில பேர். அது சில சமயம் அவங்க பாட்டுக்கு மறந்து கூட வந்திருப்பாங்க, அது நல்லா கூட இருக்கலாம். இந்த டிவியில சமையல் நிகழ்ச்சியெல்லாம் நான் விரும்பி பார்ப்பேன். ஏன்னா நம்ம சாப்பிட வேண்டியதில்லை பார்த்தீங்களா, யாராவது சாப்பிட. அது மாதிரி இப்போ நீங்கள் இந்த படங்களில் கமலோட 4 படம் பண்ணியிருக்கிறீங்க, ரஜினி சாரோட 2 படம் பண்ணியிருக்கிறீங்க, சுஜாதாவோட ஒரு படம் பண்ணிங்க நீங்கள், அவருடைய ஆமாம் நாடோடி தென்றல் படம் பண்ணீங்க. நான் முதல்ல அந்த படத்தை நான் எப்படி நினச்சிட்டு போனேன்னா, அவர் எழுதின அந்த ரத்தமுறை நிறம்னு ஒரு படம், ஒரு கதை எடுத்துருங்க, அதை தான் நீங்கள் அப்படியே ஒரு பீரியட் படமாக எடுக்க போகிறீங்கன்னு நினச்சேன் நான். அப்புறம் படத்துக்கு போய் பார்த்தா அது அவரு கதை மாதிரி இல்லை, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அது உங்கள் கதை மாதிரி இல்லை. அது எனக்கு என்னமோ ஒரு 2 ரெட்டத்தலை படம் மாதிரி இருந்தது. அது சரி ரஞ்சிதா இருக்காங்களா அப்படின்னு போய் பார்த்து வந்தேன். அப்போ படிச்சுட்டு இருந்த காலம் வச்சுக்கோங்களேன், அதனால பார்த்து வந்தேன். அப்போ அந்த சுஜாதா இவரோட ஒர்க் பண்ணுறப்ப எப்படி இருந்ததுங்க? ஏன்னா நீங்கள் நல்லா கழிச்சிருக்கீங்க. அது ஒரிஜினல் ஸ்டோரி வேற, ஒரு சுதந்திர போராட்ட வீரனோட கதை. சரி சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சில நேரங்களில் கழுது கட்டரம் பண்ண மாதிரி அதெல்லாம் போய் லவ் ஸ்டோரி. அவர் எழுதுற எழுத்துக்கள் ரொம்ப கம்மியா அந்த படத்துல. சரி. எங்கேயும் ட்ராக் பண்ணி இன்னும் விசுவல்ஸ் அழகா இருக்கு, மெட்டீரியல்ஸ் வீக். சரி. ஏன்னா அந்த ஒரிஜினல் கதை எடுத்ததுனால பிரமாதம். அதே இந்த அன்னக்குடி ஒரிஜினல் விட்டுட்டு வேற இடத்துல போச்சு. எப்பவுமே முதல் அபிப்பிராயம் ஒரு இம்ப்ரெஸ் வருதுன்னா அதை தான் படம் பண்ணணும், எங்க பாதிக்கும். அதுக்கப்புறம் அதை கூட நோண்டி 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 தேய்ச்சோம்னா ஏதோ அப்படி போடப்படாது. அதனால ரெண்டுலையும் கட்டானா போச்சு. கரெக்ட். இந்த சேலை எடுக்க போகிற படம் பார்த்துப்பேன், போடணுன்னு எடுத்துருவாங்க, ஆனால் அதை எடுக்க மாட்டாங்க. அப்புறம் அதை வச்சுட்டு ஊரெல்லாம் போயிட்டு திருப்பி சாயங்காலம் வந்து அதே சேலை எடுத்துடுவாங்க. ஏன்னா நல்ல சேலை எடுக்கலையோட மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கும். அதனால என்ன செய்வாங்கன்னா திரும்ப திரும்ப வந்து அப்படி பார்த்துட்டு அது பார்க்குறது உண்டு. நீங்கள் இந்த சுஜாதா வரும்போது எங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த சில படங்கள் இப்போ நீங்கள் பெரிய படம் கொடுத்து வரப்போ இந்த வாலிபமே வாவான்னு ஒரு படம் ஒன்று திடீர்னு காண போச்சு. அந்த படம் எனக்கு அதில் ராதா கார்த்திக் படம் தான். அதுவும் புறவுக்குள்ள நீங்கள் இந்த சரி போட்டோம் இந்த ஒரு பரிசை எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்னன்னா காதல் ஓவியம் தோல்வி, ரொம்ப காதல் ஓவியம். சரி. ரொம்ப அதுக்கப்புறம் அந்த கோச்சி என்ன படம் எடுக்கிறது சரி அப்படின்னா அப்ப கூட அது சைக்கலாஜிக்கலாக அன்றைக்கு இருந்த இளைஞர்களுக்கு இருந்த காம்ப்ளெக்ஸை மையம் வச்சிருந்தோம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சும்மா பாரதிராஜா எடுத்துட்டாலே என் பேரை தூக்கிட்டு வேற யார் பேரை போட்டுதான் நல்ல படம். நீங்க 15 வயசுல இருந்து 22 வயசுக்குள்ள இளைஞர்களுக்கு இன்னைக்கும் உண்டு காம்ப்ளெக்ஸ் உண்டு. அந்த காம்ப்ளெக்ஸ் இது மன ரீதியான விஷயம். அது இதுதான். ஏன்னா இது என்னமோ ஏதோ பூடகமாகவே இருந்து தூத்து போயிடும் சில பேர். அதுக்காண்டி அந்த படத்தை பேசி எடுக்கிறேன். அதை நீங்க கொச்சையா பார்த்துட்டீங்க, அதான் சம்பவம். ஆமா ஆமா. அது இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி நாங்க எப்படி எதிர்பார்த்து வந்தோம்னா பாரதிராஜா, ராதா, கார்த்திக், இளையராஜா இந்த மாதிரியான ஒரு இருக்கிறப்ப இந்த பையன் 100 மார்க் தான் வாங்குவான் அப்படின்னு நம்ம பேப்பர் திருத்த ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயத்துல வந்தது. கேட்க மாட்டீங்க நம்ம எல்லாத்தையுமே கேட்டா இன்னும் 2 பேர் அந்த படத்தை விட்டீங்களே அப்படிம்பாங்க. அதுக்காக இப்ப டைம் சொல்லியிருக்கேன், நாங்க மட்டும் பேசிட்டு இருக்கிறோம். போதும் சொல்லுங்க சீக்கிரம். ஆமா ஆமா. இல்ல என்ன ஒரு 5 நிமிஷம் என்ன அது ஒரு இல்ல 5 நிமிஷம் தாங்க. இல்ல நம்ம எடுத்து வந்துடலாம். ஒன்றும் இல்லைங்க. இப்ப நம்ம இந்த 7 விருதுகள் நீங்க சொன்ன மாதிரி 7 விருதுகள்
இன்னைக்கும் கூட உங்களுடைய இந்த நடிப்பு மற்ற எல்லாமே இருக்குதுங்க. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பிறகு நீங்கள் அந்த பழைய வேகம்னு ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் சீரியலுக்கு போயிட்டீங்க, செக்கத்திக்குள்ள இதுக்கெல்லாம் போயிட்டீங்க. அங்கே இன்னமும் உங்கள்கிட்ட ஒன்றும் குறைச்சல் இல்லை, எனக்கு தெரியும். நீங்கள் அந்த கோபம், உங்களுடைய வேகம், நீங்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, உங்கள் பேட்டி, ஒரு சமுதாய விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் காட்டுற அக்கறை எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இத்தனை வேகத்தோட இன்னொரு முறை நீங்கள் வர முடியும் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா நடுவில் ஒரு கேப் எனக்கு தெரிஞ்சது நிறைய. நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் ஒரு 32 தமிழ் படங்களும் ஹிந்தி தெலுங்கு எல்லாம் சேர்த்தா ஒரு 43 படத்துக்கு மேலே எடுத்துருக்கிறீங்க, 50 படம் எடுத்துருக்கிறீங்க. இந்த 50 படங்கள்ல இவ்வளவு விருதுகள், இவ்வளவு பாராட்டி, இவ்வளவு ஓடுனது, இத்தனை பேருக்கு அறிமுகம் பண்ணது, கதாநாயகன் கதாநாயகி, ஜனகராஜுங்கிற ஒரு நடிகர்லாம் நீங்க வந்து உள்ள கொண்டு வந்து அந்த காமிச்சிருக்க விஷயம் இருக்கு பாருங்க. புதியவர்கள் புதிய வருவார் அவர்லாம். ஆனால் கூட அவர் மெதுவாக பண்ணி கவுண்டம் பண்ணி கிழக்கே போர்வையில் வந்து அந்த பாஞ்சாலின்னு அவர் கூப்பிட்டு பாருங்க, அதெல்லாம் அவருக்கு பெரிய பணியது. இப்படி இத்தனை பேரையும் கொண்டு வந்த நீங்க இன்னைக்கும் ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை, ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய படமாவோ அல்லது ஒரு காலத்தினுடைய பிரதிபலிப்பாவோ அப்படியான ஒரு படம் ஏன் நீங்க தர முடியாதா? எதையோ எதிர்பார்த்து இந்த விருதுகள் கிடைக்கும்னு எடுத்த படங்கள் அல்லது விருதுக்காக முனைவதும் கிடையாது. சரி, இதைத்தான் நீ பண்ணணும்னு எனக்கு ஒரு இலக்கணம் கிடையாது. சரி, திடீர்னு போனது அது ஏதோ பூ அந்த மாதிரி தான். நீங்க பார்த்தா அதுக்கு விமர்சனம் கொடுத்து அதுக்கு விளக்கம் நீங்க ரசித்ததெல்லாம் நீங்க பிரம்மாண்டமா சொல்லிட்டு இன்பிட்வீன் கேம். இட் இஸ் நாட் அ கேம். எந்த கலைஞருக்கும் இடைவெளி என்பதே கிடையாது. எங்கும் ஒரு இடத்துல அவன் சமுதாய சிந்தனையோட வாழ்றது தான் கலை. இன்னைக்கும் at the age of நான் வந்து வயசு சொன்னேன் till my last breath நீங்க பேசுறீங்க, அதெல்லாம் உங்க காலத்துல ரசனை. இந்த கால ரசனைக்கும் நான் படம் பண்ண முடியும், பண்ணிட்டு தான் இருந்தோம். என்ன இல்ல இந்த கண்களால் பேசியெல்லாம் நீங்க வந்து அந்த புரியல, கண்ணால் ரொம்ப அட்வான்ஸ் ஃபிலிம். ஆமா, வெரி அட்வான்ஸ். ஆமா, புரியலைங்கிறதுக்காக வேண்டி என் படம் மோசம் தான் உனக்கு புரியல. இதெல்லாம் இன்னும் பிரமாணம் 3 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. இன்னைக்கு சமகாலம், ஏன்னா இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னிக், இப்போ டிஜிட்டல் வந்து போச்சு. திங்கிங் ஸ்டைல மாறி இப்போ நாம என்னதான் இருந்தால் இப்போ நம்ம இங்கே வந்து இதுக்கு தகுந்த இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. அந்த மாதிரி நாம இங்க வந்தோம்னா நம்ம ஊர்ல வேற மாதிரி சாப்பிடுவோம், இங்க வேற மாதிரி சாப்பிடுவோம். அது மாதிரி தன்னை அதுக்கு ஆட்படுத்தி கொண்டு வந்தான் கலைஞர். என்னை அதுக்கு ஆட்படுத்தியாச்சு. டில் மை லாஸ்ட் பிரீத் இன்னைக்கு இருக்க இளைஞர்களோட போட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். நீங்களும் வயசாகி போய் உட்காந்து அடுத்த பாரராஜன் அப்படியே போட்டி போட்டு இருக்காங்க கேட்பீங்க. அப்படித்தான் வரணுங்க. ஏன்னா எப்படி தெரிஞ்சு அங்கே படிச்சுட்டு வந்தா பெரிய ஆளாவாங்க, இங்கே படிச்சுட்டு வந்தா பெரிய ஆளாவாங்க, அவர் வந்து அப்படின்னு ஒரு எண்ணமெல்லாம் தான் எல்லாம் மாற்றி சாதாரணமா ராமேஸ்வரத்தில் ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்த நம்முடைய நேதாஜி அப்துல் கலாம் அவர்கள் வந்து அந்த ராமேஸ்வரத்தையும் ராஷ்டிரபதி பவனையும் எப்படி இணைச்சாரோ அதுபோல சாதாரண கிராமம் அந்த தேனி அலிநகரம், அங்கே தமிழ் வழி கல்வி சாதாரணமாக படிச்சுட்டு உலக டைரக்டர்களுடைய அத்தனை பார்வையும் இவருடைய படத்தில் இருக்குன்னு எல்லாரும் ஒத்துக்கிற அளவுக்கு அவர் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்காருன்னா இத்தனை விருதுகளை பெற்று தந்து இன்னைக்கும் வேகமாக இன்னைக்கும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நம்முடைய இயக்குனர் எம்எம் அவர்கள் பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழணும். ஏன்னா தமிழ் உலகத்துக்கு, திரையுலகத்துக்கு இப்படியான ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ், ஒரு திருப்பத்தை கொடுத்தவங்க, புதிய முறையை உண்டாக்கி கொடுத்தவங்கள நாம நேரில் பார்க்குறோம், சந்திக்கிறோம், உரையாடுறோம். இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு சாதாரணம் கிடையாதுங்க. இதே மாதிரி வேகத்தோட நீங்க பிரமாதமான, நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 ப்ராஜெக்ட் சொன்னீங்கல்ல, 3 வெற்றி அடைஞ்சு அந்த பாராட்டு கூட்டம் நியூஜெர்சி தமிழ்ச்சங்கம் நடத்தணும். அப்போ என்னை கூப்பிடணும் நான் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன். இவ்வளவு நேரம் இந்த கலாய்ப்பு கருத்துள்ளதா இல்லையா எங்களுக்கு தெரியாது. மனம் மகிழ்ச்சியாக மனம் விட்டு பேசணும். அங்கே இங்கே இடர்களால் எங்கேயாவது தப்பி தவறி வழிமாறி போயிருந்தால் தவறுகள் இருந்தால் மன்னிச்சிருங்க.